ஹலோ கைஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபைன் டே தான். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் தான் ஸ்பெஷல். ஸோ எப்போவுமே நான் வந்து கிச்சனில் சமைக்கிறேன், இல்லை பாத்திரம் கழுவுறேன், ஏதாவது கிச்சனில் என்ன வேலை செய்கிறோமோ அப்போ தான் வந்து பாப்பா வந்து என்னோடய அட்டென்ஷனை வந்து எதிர்பார்ப்பாங்க. தூக்கி வைக்க சொல்கிறதோ, இல்லை கிச்சனில் ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் எப்போவுமே பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஏதாவது ஒன்று வச்சுட்டே இருப்பேன். கொஞ்சமாக அதை போட்டு கொடுத்தோம்னா அது ஒரு 10 நிமிஷம் வச்சுட்ருப்பாங்க. கீழே கொட்ட, மேலே போட, கொஞ்சம் வாயில் போட இப்படின்னு விளையாடிட்டே இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நான் கிச்சன் வேலையெல்லாம் செஞ்சுருவேன். இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸு, ரசம், அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு வந்து மண் சட்டியில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மட்டன் குடல் வந்து பெப்பர் ஃப்ரை வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் செய்கிறக்கு வந்து எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இடையில வந்து பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கணும். ஏன்னா திடீர்னு சைலண்ட் ஆயிடுவாங்க. இப்போ கூட அப்படி தான் பண்ணாங்க. சரி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிச்சனில் வேலை இருந்தாலுமே நம்ம மனசெல்லாம் வந்து பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறதுல தான் இருக்கும். ஏன்னா திடீர்னு பார்த்தா சோஃபா மேலே ஏறிடுவாங்க, ப்ளக் பாயிண்டில் கை வச்சுருவாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னாவே நமக்கு கொஞ்சம் பயம்தான். ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து அரைச்சி விட்டு குழம்பு வச்சுருந்தேன். வெங்காய தக்காளியெல்லாம் வதக்கி அரைச்சி வைக்கிறது. அதுக்கப்புறம் பெப்பர் ஃப்ரை வந்து சிம்பிளாக எப்பவும் போல் வெங்காய தக்காளி வதக்கி வந்து வச்சுருந்தேன். ரசம் வந்து புளி ரசம் வச்சு முடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டு பாப்பா வந்து தூங்க வச்சுட்டேன். சரி, இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.